கிறிஸ்து இயேசுவின் இனிதான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தவ காலத்தில் நாம் சில காரியங்களை உணர்ந்து கொள்வது சிறப்பானது. இன்றைய சிந்தனையில் எது உண்மையான உபவாசம், எது உண்மையான உபவாசம் சேர்ந்து சிந்திப்போம் வாருங்கள். ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் ஆரினில் பலியாக மாண்டாரே. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் ஆரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பவமானரே பரமான சிலுவை சுமந்தவரே, பரமான சிலுவை சுமந்தவரே. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் ஆரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தன் இயேசுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கோதா மலைக்கு இயேசுவை. கொல்கோதா மலைக்கு இயேசுவை. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். பரிகாசமும் பசிதாகமும் படும் காயமும் அடைந்தாரே, படுகாயமும் அடைந்தாரே. கால்கள் கைகளில் ஆணிகள் பாய கிரீடமுட்களில் பின்னி சூடிட. கால்கள் கைகளில் ஆணிகள் பாய கிரீடமுட்களில் பின்னி சூடிட. இரத்த வெள்ளத்தில் கர்த்தர் தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமோ, இதை காணும் உள்ளம் தாங்குமோ. பாவசாபங்கள் திரவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். பாவசாபங்கள் திரவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில். கண்டு நீ மனம் கலங்குவதே கர்த்தன் இயேசுவண்டை ஓடிவா. கர்த்தன் இயேசுவண்டை ஓடிவா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் நண்டையில் என்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் நண்டையில் என்றார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பிவா. இன்று தேடி நாடி நம்பிவா. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் ஆரினில் பலியாக மாண்டாரே. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் ஆரினில் பலியாக மாண்டாரே. பக்தன் ஒருவன் கடும் தவம் உபவாசம் புரிந்து வந்தான். ஒரு நாளில் அவன் கடவுளிடத்தில் மன்றாடத் தொடங்கினான். கடவுளே, நான் என்னுடைய மதம் போதிக்கின்ற எல்லா கோட்பாடுகளையும் தவறாமல் கடைபிடித்து வருகிறேன். கடும் தவம் புரிந்து நேரம் தவறாமல் ஜெபித்து வருகிறேன். அப்படி இருக்கும்போது என்னை ஆசீர்வதிக்காமல் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை ஆசீர்வதிக்கிறீரே,
இது உமக்கு நியாயமா? அவன் ஒரு குடிக்காரன், ஒழுக்கம் கெட்டவன், ஒருபோதும் ஜபிப்பதில்லை. அவனை போய் ஆசீர்வதிக்கிறீரே என்றான். உடனே கடவுள் அவனுக்கு முன்பாக தோன்றி, அவனை நான் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், அவன் உன்னை போன்று வளவளவென்று பேசி என்னை போரடிக்க மாட்டான், அதனால் தான் என்றார். ஜபம் என்று சொன்னால் வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த கதை நல்ல உணர்வை கொடுக்கும். நற்செய்தியில் இஸ்ரவேல் மக்கள் கடவுளிடம், நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனிக்காமல் இருப்பது ஏன் என்று முறையிடுகிறார்கள். அதற்கு கடவுள், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணனைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்குடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற உபவாசம்? இதையா நீங்கள் உபவாசம் என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதுமல்லோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத எளியவர்களை உங்கள் இல்லத்தில் அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அல்லவா நான் விரும்பும் உபவாசம்? ஆக உண்மையான உபவாசம் என்பது வறியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மனித மாண்போடு நடத்துவதுதானே ஒழிய ஜபத்தை தவறாது சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல. நற்செய்தி கூட உபவாசம் பற்றிய கேள்வி எழுப்புகிற போது, அதாவது யோவானின் சீடர்கள் இயேசுவிடம், நாங்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்கிற போது உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் உபவாசிப்பதில்லை என்று கேட்கிற போது இயேசு சொன்னார், மணமகன் மன வீட்டாரோடு இருக்கும்போது நோன்பிருக்க முடியுமா? மணமகன் மன வீட்டாரை பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்கள் உபவாசிப்பார்கள் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து உபவாசிக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அவர்களுக்கு பதிலடி தருகின்றார். பொதுவாக பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, மதத்தை பின்பற்றுவது ஒருவரின் தனிப்பட்ட உரிமை, அதில் மற்றவர்கள் மூக்கை நுழைக்க கூடாது என்று. யோவானின் சீடர்கள் தவறாது உபவாசித்ததில் எந்தவித தவறும் இல்லை. அதற்காக இயேசுவின் சீடர்களும் நோன்பிருக்க வேண்டும் அல்லது உபவாசிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதுதான் மிகப்பெரிய தவறு. ஆகவே இந்த தவக்காலத்தில் உபவாசம் என்பதை வெறுமனே கடமைக்காக செய்யாமல் பொருள் உணர்ந்து செய்வோம். குறிப்பாக எளியவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வோம். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வது போல், உன் ஒளி விடியல் போல் எழும்பும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.